அனைவருக்கும் ஷாலோம். இந்த வார பராஷா கிடாவோவில் மக்கள் தேசத்திற்குள் நுழைய தயாராகிய போது நடந்த ஒரு வியப்பூட்டும் காட்சியை பற்றி நாம் படிக்கிறோம். 6 கோத்திரங்கள் கெரிசிம் மலையில் நின்றன, மற்ற 6 கோத்திரங்கள் ஏபால் மலையில் நின்றன. லேவியர்கள் 2 மலைகளுக்கு இடையில் உள்ள பள்ளத்தாக்கில் நின்று கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதங்களையும் கீழ்ப்படியாமைக்கான சாபங்களையும் அறிவித்தனர். மிட்ராஷ் அவர்கள் குரல்களின் சத்தம் மலைகள் வழியாக இடியென உருண்டதாக விவரிக்கிறது. லேவியர்கள் ஆசீர்வாதங்களை பற்றி கூறிய போது மக்கள் தங்கள் முகங்களை பசுமையால் நிரம்பிய உயிர் வளம் பொங்கிய கெரிசிம் மலையின் பக்கம் திருப்பினர். அவர்கள் சாபங்களை பற்றி கூறிய போது மக்கள் தரிசாகவும் பாறைகளால் சூழப்பட்ட ஏபால் மலையின் பக்கம் திரும்பினர். வேறுபாடு தெளிவாக இருந்தது. ஆசீர்வாதமும் சாபமும் வாழ்க்கையும் மரணமும் அவர்களுக்கு முன்னால் நின்றன. ஆனால் ஞானிகள் நமக்கு பெரிய பாடத்தை கற்பிக்கிறார்கள். இந்த மலைகள் ஒன்றுக்கொன்று மிகவும் அருகில் இருந்தன, ஆனால் மிகுந்த வித்தியாசத்துடன். ஒன்று பசுமையிலும் வளமையிலும் இருந்தது, மற்றொன்று வறட்சியிலும் வெறிச்சோடியும் இருந்தது. ஏன்? நமக்கு நினைவூட்டுவதற்காக ஆசீர்வாதமும் சாபமும் மிக தூரத்தில் இல்லை. அது நமது தேர்வுகளை பொறுத்தது. சரியான திசையில் ஓர் அடி வாழ்க்கையை தரும், தவறான திசையில் ஒரு கவனக்குறைவான அடி அழிவை தரும். இதன் பாடத்தின் ஒழுக்கம் வலிமையானது. நமது அன்றாட முடிவுகள் முக்கியம். ஒருவரின் அன்பான வார்த்தை மற்றொருவரின் நாளை மாற்றிவிடும். நேர்மையின் ஒரு குணம் நம்பிக்கையை வளர்க்கும், ஆனால் சுயநலத்தின் ஒரு செயல் நாம் கட்டி எழுப்பியதை தகர்த்துவிடும். கெரிசிம் மலையும் ஏபால் மலையும் அருகருகே நின்றது போல ஆசீர்வாதத்திற்கும் சாபத்திற்கும் வழிகள் நம் முன்னால் எப்போதும் நிற்கின்றன. கிடாவோ நமக்கு கற்பிக்கிறது, வாழ்க்கை என்பது வானத்தில் இருந்து ஆசீர்வாதம் விழும் வரை காத்திருப்பது அல்ல. அது ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுப்பது பற்றியது. நாம் வாழும் விதம், பேசும் விதம், மற்றவர்களை நடத்தும் விதம் மூலமே அது நிகழ்கிறது. எனவே இந்த வாரம் 2 மலைகளின் பாடத்தை நம் மனதில் வைத்துக் கொள்வோம். ஆசீர்வாதத்தின் பாதையை தேர்ந்தெடுப்போம். நமது தேர்வுகள் உலகிற்கு ஒளி, அமைதி, நன்மை ஆகியவற்றை தரட்டும். நன்றி.